வெல்கம் டு லேர்னிங் கார்னர். பழமொழி 400ல் இருக்கக்கூடிய 400 பழமொழியை தினமிரு பழமொழியாக பார்த்துட்டு வரோம். அது மட்டும் இல்லாமல் 10 பழமொழியை ரிவைஸ் பண்ணுறோம். கடைசி 10 பழமொழியை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முதல் பழமொழி, செய்யாத எய்தா எனில் துரோகிகள் பேச்சுக்கு வருந்த வேண்டாம். அதாவது ஒரு சில துரோகிகள் பகைவர்கிட்ட வாங்கி சாப்பிட்டுட்டு அவங்க சொல்கிறதுனால நம்மளை பற்றி பழித்து பேசிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களோட பழி நம்மளை அடையாது. அதுக்காக அப்போ நம்ம ஏன் வருத்தப்பட வேண்டும் அப்படின்றத தான் செய்யாத எய்தா எனில். நீங்கள் செய்யாத உன்னை பற்றி யாரோ ஒரு பழி எய்துறாங்கன்னா அதை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? இதை தான் துரோகிகள் பேச்சுக்கு வருந்த வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பழமொழி, செய்தானை ஒவ்வாத பாவையோ இல். பொருள், அரசின் செயலுக்கு பொறுப்பு எவர். ஒரு ஓவியம் தீற்றவரோட கருத்திற்கு எதிரான சித்திரம் அவர் வரைய மாட்டார். அதுபோல தான் ஒரு அரசனானவன் தன்னை சூழ்ந்திருக்கிறவங்களோட தொடர்பின்றி அவரால் தீமை செய்ய முடியாது. ஸோ சுற்றி இருக்கிறவங்கள பேஸ் பண்ணி தான் அவர் செய்யக்கூடிய தப்புன்றது இருக்கும். அதனால் இவருக்கு பழி வந்தால் அவங்கள சுற்றி இருக்கிறவங்களுக்கும் பழி சேரும். இதை தான் செய்தானே ஒவ்வாத பாவையோ இல். பொருள், அரசின் செயலுக்கு பொறுப்பு எவர், தன்னை சுற்றி இருக்கிறவங்க. அடுத்த பழமொழி, செய்கின்றான் உன்கென்னுமாறு. அரசாணையை நிறைவேற்ற. ஒரு வேந்தன் ஏவிய வேலையை செய்ய மாட்டேன், அதனால் எனக்கு ஒன்றும் கிடைக்காதுன்ட்டு சொல்லாமல் அதில் எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் செய்து முடிக்க வேண்டும். அப்படி செய்கன்ட்டு சொன்னவங்க பின் உண்கன்ட்டு உபசரிக்க செய்யும் வழியாகும். அதுதான். ஸோ ஒரு செயலுக்கு ஏவியவன் அது முடிந்ததும் பாராட்டி கண்டிப்பாக பரிசு தருவான், தராமல் போக மாட்டாங்க. அப்படின்றது தான் செய்கின்றான் உன்கெனுமாறு. செய்ய சொன்னவன் செய்து முடித்ததும் உன்னை சொல்லுவான். இதுதான் அரசாணையை நிறைவேற்றல்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பழமொழி, சூட்டறுத்து வாயில் இடர். அதிக வரியும் அதன்பின் உதவியும். ஒரு அரசன் அதிக வரி மக்களை துன்புறுத்தி அதிக வரி வாங்கினதுக்கு அப்புறமா என்ன நன்மை செய்தாலும் மக்கள் அவனை போற்றவே மாட்டாங்க. இதை எதுக்கு ஒப்புமையாக சொல்கிறாங்கன்னா, ஒரு மயிலோட உச்சி கொண்டைய அறுத்து அதையே அதுக்கு உணவாக வாயில் இடுறதுக்கு சமம்னு சொல்கிறாங்க. இதை தான் சூட்டறுத்து வாயில் இடர், அதிக வரியும் அதன் பின் உதவியும். அதிக வரி வாங்கிட்டு அதுக்கப்புறமா உதவி செய்கிறதுன்றது சூட்டறுத்து வாயில் இடுறதுக்கு சமம்னு சொல்கிறாங்க. அடுத்த பழமொழி, சுரையாழ் நரம்பரு தற்று. பொருள், அறிவில்லாதவனின் முடிவு. ஒரு அறிவில்லாத அரசன் தன்னை சுற்றி நல்ல கல்வியில் சிறந்த அமைச்சர்களை வைக்காம துன்பம் வரக்கூடிய காலத்தில் தானாக ஏதாவது ஒரு முடிவெடுத்தா அது எதுக்கு சமம்னு சொல்கிறாங்கன்னா, ஒரு யாழோட நரம்பை அறுத்துட்டு இசைக்க முயல்றதுக்கு சமம்னு சொல்கிறாங்க. அவ்வளவு மூடத்தனமாக இருக்குமா அவங்களோட முடிவு. இதை தான் சுரையாழ் நரம்பரு தற்று, அறிவில்லாதவனின் முடிவுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பழமொழியை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்தியன் பாலிட்டியோட டெய்லி லைவ் டிஸ்கஷன் ஆஃப்டர்நூன் 3 o'clock நம்ம சேனலில் போகுது. இன்ட்ரெஸ்டட் பீப்புள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் லக்ஷ்மிகாந்த் ப்ளஸ் ஸ்கூல் புக் எல்லாமே கவர் ஆகும். அண்ட் மார்னிங் 11 o'clock யூனிட் 6ஓட டெய்லி லைவ் டிஸ்கஷன் போகுது. இதில் கா வெங்கடேசன் அவரோட புக் ப்ளஸ் 6th to 12th ஸ்கூல் புக் கவர் பண்ணுவோம். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த பழமொழி, சுரையாழ அம்மி மிதப்ப. நடவாத செயல்கள். இதில் சுரைன்னு சொல்லப்பட்டு இருக்கிறது சுரைக்காயினால் அதனோட ஓடுனால ஆன ஒரு பாத்திரத்தை சொல்கிறாங்க. அந்த பாத்திரம் தண்ணியில் மூழ்கவே மூழ்காது, மிதந்து கொண்டே இருக்கும். அதே மாதிரி அம்மி ஒரு காலமும் மிதக்காது, தண்ணிக்குள்ளே போட்டதும் மூழ்கிவிடும். இதில் சுரை தண்ணிக்குள்ளே மூழ்கிறதும் அம்மி மிதக்கிறதும் எப்படி நடக்காத செயல்களோ அது போல தான் ஒரு சான்றோர் வறுமை உற்றாலும் அவரோட பெருமை குறையாது. அதே மாதிரி ஒரு கீழோர் என்னதான் செல்வராய் நிமிர்ந்து நின்றாலும் அவர் அதனால் சிறப்படைய போவதில்லை. இதை தான் சுரையாழ அம்மி மிதப்ப, நடவாத செயல்கள்னு சொல்லியிருக்காங்க. வீடியோவை லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறவங்க லைக் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்த பழமொழி, சுரம் போக்கி உலகு கொண்டார் இல், மரம் போக்கி கூலி கொண்டார் இல்லை. இதுக்கான பொருள், இளமையிலேயே கல்வி கற்க வேண்டும். ஒருவர் இளமையிலே கல்வி கற்க வேண்டும். அவங்க பிற்காலத்தில் பார்த்துக்கலான்ட்டு தள்ளி போடக்கூடாது. ஏன்னா அந்த காலத்தில் அது முடியாமலும் போகலாம். இது எதுக்கு ஒப்புமையாக சொல்கிறாங்கன்னா, சுரம்னா என்னது? பாலை நிலம். பாலை நிலத்தை கடந்ததுக்கு அப்புறமா நம்ம வரியை வசூலிச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தா அப்படி எதுவுமே நம்ம பண்ண முடியாது. அதுபோல தான் மரம் வெள்ளத்தில் அடிச்சுட்டு ஊருக்கு போனதுக்கப்புறமா நம்ம காசு வாங்கிக்கலாம், கூலி வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு நம்ம நினைக்க முடியாது. அது நடக்காமலே போயிடும். இதை தான் சுரம் போக்கி உலகு கொண்டார் இல்லையே இல்லை, மரம் போக்கி கூலி கொண்டார். பொருள் இளமையிலேயே கற்க வேண்டும். அடுத்த பழமொழி, சுரத்திடை பெய்த பெயல். புதைத்து வைக்கும் செல்வம். சுரம்னா என்னது? பாலை நிலம். அங்கே பெய்யக்கூடிய மழை அது ஒன்று நடக்கவே நடக்காது. அப்படி நடந்தாலும் அதனால் எந்த ஒரு பயனும் இருக்காது. இதை எதுக்கு ஒப்புமையாக சொல்கிறாங்கன்னா, ஒருவர் செல்வத்தை அவர் பயன்படுத்தாமல் பிற்காலத்தில் நமக்கு தேவைப்படும் அப்படின்ட்டு புதைத்து வைத்திருந்தாங்கன்னா அது பிற்காலத்தில் எடுக்க முடியாமலும் போகலாம். அப்படி எடுத்தால் கூட அது வேறு ஒருவர் கைக்கு தான் கிடைக்கும், தன்னோட வழித்தோன்றலுக்கு கிடைக்காது. வேறு ஒருவருக்கோ அரசருக்கோ தான் கிடைக்கும். இதை தான் சுரத்திடை பெய்த பெயல், அதாவது புதைத்து வைக்கும் செல்வம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்த பழமொழி, சுமையோடு மேல் வைப்பா மாறு. பொருள், பொன்மேல் மணி போன்றது. ஒரு பொன் சுமையை நம்ம தூக்கிட்டு போகிறோன்னா அதுக்கு மேலே மணிகளையும் வைத்து எடுத்துகிட்டு போகிறோன்னா அது மேலும் நமக்கு சிறப்பு தான் தரும். இதை எதுக்கு ஒப்புமையாக சொல்கிறாங்கன்னா, செல்வந்தராக இருக்கிறவங்க
தான் இன்புறுவதோடு சேர்த்து அறமும் அருளும் உடையவராக விளங்குறதுன்றது அவருக்கு அது மேலும் சிறப்பை தான் தரும். இதை தான் சுமையோடு மேல் வைப்பா மாறு பொன்மேல் மணி போன்றதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பழமொழி சீர்ந்தது செய்யாதார் இல். பொருள் லாபமான செயல் செய்பவரே அனைவரும். வெற்றி பறவையான கருடனை வாகனமாக வைத்திருக்கக்கூடிய திருமால் அவர் உலகையே அளந்தவர். அவரும் கூட தனக்கு ஊதியமுடைய செயல் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக செய்வார். அப்படி யாராச்சும் ரகசியமாக செய்யும்போது அதை தெரிந்து கொள்ளணும் அப்படின்ட்டு எந்த அறிவுடையோரும் முற்பட மாட்டார்கள். ஏன்னா எல்லாருமே அதை செய்வாங்க அப்படின்ட்டு தெரிஞ்சுப்பாங்க அவங்க. இதை தான் சீர்ந்தது செய்யாதார் இல். சீர்ந்ததுன்னா என்னது? சிறப்பாக அமைவதை எல்லாருமே செய்வாங்க. லாபமான செயல் செய்பவரே அனைவரும்னு பொருள். ஸோ ஃபார் நம்ம 210 பழமொழியை பார்த்துருக்குறோம். அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. எக்ஸாமுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நாளில் எக்ஸாம் வந்துடும். ஸோ நல்லா ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய கண்டென்ட்க்கு லேர்னிங் கார்னரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.